Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட்டாக சார்ட்ஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த யூடியூப் சேனலில். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடட் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ராகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்கும், நாலேஜ் கொடுக்கும், ப்ராஃபிட்ஸையும் வந்து கொடுக்கும். சரி, ஓகே. நம்மளோட லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டுடே இஸ் அ லாஸ்ட் டே. ஸோ இன்னைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும் அப்படின்றவங்க என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூரோ ஏயுடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி வந்து போயிருந்தோம். அது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்எல் வந்து ஹிட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? 2 என்ட்ரி வந்து போயிருந்தோம். ஓகே, அது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல் வந்து ஹிட் பண்ணியிருந்தான். இப்போ இந்த மந்தில் இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபண்டட் அக்கௌண்ட். ஓகேங்களா? $25,000 ஃபண்டட் அக்கௌண்ட். 2 ஃபேஸ் பாஸ் பண்ணி ரியல் அக்கௌண்ட்டில் இப்போ நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த ட்ரேடு டோட்டலாக வந்து ஃபுல்லாக லாஸில் தான் போயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட் 2 ட்ரேடு மட்டும் கொஞ்சம் அதிகமான லாட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா ட்ரேடும் வந்து நம்மளோட ரிஸ்கில் தான் இருந்தது. சரி, ஓகே. இப்போ இந்த வீக் என்ன பிளான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணணும். டோட்டலாக எவ்வளோ லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $802 வந்து லாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீக் என்ன பிளான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணணும். இதுதான் வந்து பிளான். லாஸை ரெக்கவர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட்டை கொண்டு வரணும். இந்த வீக்கோட பிளான் வந்து இதுதான். ஓகேங்களா? சரி, இந்த வீக் என்ன பிளான் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த வீக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளோட லைவ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வீக்லி அனாலிசிஸ் அவங்கள வச்சு தான் வந்து வீக்லி அனாலிசிஸ் வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து லைவ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? சரி, அது அவங்களுக்கு வந்து இன்றைக்கி லைவாக நான் வீக்லி அனாலிசிஸ் பண்ணும்போது எடுத்த வீடியோ வந்து நான் இந்த இதில் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். இதில் வந்து அட்டாச் வந்து பண்ணுறேன். ஸோ 2 வீடியோ வரும். ஓகேங்களா? பார்ட் 1 இது. ஸோ டுமாரோ வந்து பார்ட் 2 வரும். ஸோ பார்த்துருங்க. ஏன் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் வீடியோ. ஸோ ரொம்ப பெருசாக இருந்தால் ரொம்ப போரிங்காக இருக்கும். ஸோ அது இல்லாமல் மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் 2 வீடியோ வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? பார்ட் 1 இருக்கும், பார்ட் 2 இருக்கும். கண்டிப்பாக 2 வீடியோவுமே பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. வீடியோக்குள்ளே போயிடலாம். தெரியுதா என்னோட டிஸ்பிளே? வாய்ஸ் கிளியராக இருக்கா? கிளியரா இருக்கு. ப்ரோ இது கவுண்டர் தானே? இல்லை ப்ரோ, இது ஆக்சுவலாக கவுண்டர். நான் வந்து கோல்டு வந்து பை வந்து கொடுத்துட்டு இருந்தேன். இந்த ட்ரேட் பைனா இப்போ பாருங்க ப்ரோ, இது வந்து பிஓஎஸ். ஓகேங்க, இந்த ஹை வந்து பிஓஎஸ். 4 ஹவரில் தான் இந்த ஹை வந்து பிஓஎஸ். ஓகேங்களா? 15 மினிட்ஸில் வந்து இப்போ இந்த 4 ஹவரில் இந்த பிஓஎஸ் பண்ணிட்டு மார்க்கெட் எங்கே வரலாம் ப்ரோ? கீழே எக்ஸ்ட்ரீம்க்கு வரலாம். கீழே இந்த கீழே இந்த ஸ்ட்ரக்சருக்கு வரணும். இந்த பிஓஎஸ்ன்ற ஸ்ட்ரக்சரை தாண்டி வரணும். அப்போது மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழே வரதான் ட்ரை பண்ணுவான். நீங்கள் 15 மினிட்ஸில் போயிட்டு இங்கே பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரேக் வந்து நடக்கும். ஏன்னா இப்போ 4 ஹவரில் பிஓஎஸ் நடந்ததுன்னா 4 ஹவரில் தான் பார்க்கணும். இந்த பிஓஎஸை தாண்டி மார்க்கெட் கீழே வர ட்ரை பண்ணுவான். அப்போ நீங்கள் 15 மினிட்ஸில் போய் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பிரேக் நடக்கும். அதனால தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் இது பிஓஎஸாக எடுத்துகிட்டு இந்த லோவை வந்து ஹிட் பண்ணுவான்னு சொல்லியிருந்தேன். ஆமாம், இந்த லோவில் வந்து ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வருவோம் அப்படின்ட்டு. ஹிட் பண்ணிவிட்டு அப்புறம் கன்ஃபர்மேஷன் கொடுத்தானா அந்த என்ட்ரி நான் போடுவேன். பட் இங்கே வந்து நமக்கு ஹிட் பண்ணலை. அதனால் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல கோல்டில். ஸோ நீங்கள் இப்படி என்ட்ரி போனீங்கன்னா இந்த மாதிரி எஸ்எல் வந்து ஹிட் பண்ணிட்டு தான் போவான். ஓகே.
ஸோ அதனால தான் உங்களுக்கு எஸ்எல் ஹிட் பண்ணியிருக்கான். இப்போ உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு, இண்டீஸ்மெண்ட் கிடச்சிருச்சு, மேபி செஷன் என்ட்ரியாக கூட இருக்கலாம். பட் வந்து நமக்கு எஸ்எல் ஹிட் பண்ணுவான். ரீசன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த கோர் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஹையர் டைம் ஃப்ரேம்லேயே தப்பு பண்ணிடுவோம். ஸோ அதனால தான். இப்போ 4 ஹவர்ஸ் பிஓஎஸ் நடந்ததுனால அடுத்து 4 ஹவர்ஸ்க்கு மட்டும் தான் வெயிட் பண்ணும். 4 ஹவர்ஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ள வர வரைக்கும் வெயிட் பண்ணும். பிஓஎஸ் அப்படின்றது 4 ஹவரில் நடக்குது. ஸோ 4 ஹவரில் தான் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் எல்லாமே நடக்கும். ஏன்னா அந்த 4 ஹவருக்குள்ளே வரணும் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி. ஓகே. அப்போ 4 ஹவரில் தான் பார்க்கணும். ஏன்னா மேலே இருந்து கவுண்டர் கொடுத்துச்சுன்னா 15 மினிட்ஸில் கவுண்டர் வேணால் பார்க்கலாம். நீங்கள் அங்கேயும் போய் பை பார்த்தனால மார்க்கெட் கீழே வரதான் ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ மேலே அங்கே லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் ஃப்ளிப் எடுக்கிறதும் தப்பு. ஏன்னா நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமே நம்ம ராங்காக எடுத்துட்டோம். ஓகே ஓகே, இதில் வந்து கேபிட்டல் வந்து $6,000. ஸோ அதுக்கு $20 எஸ்எல் வச்சுருக்கீங்களா? ஓகே, அது ஒரு நல்ல எஸ்எல் தான். ஸோ 55 60 வந்து வைக்கணும். $6,000க்கு நம்ம வந்து 60 வைக்கலாம், ரைட்டா? சரி, 60 கிடையாது, 30 அந்த மாதிரி வைக்கலாம். இப்போ வந்து நீங்கள் 20 வச்சுருக்கீங்கன்னா ஒரு $10 கம்மியாக இருக்குது. ஓகே, பரவாயில்ல. அடுத்த என்ட்ரிக்கு $10 போட்டுருக்கேன். ஓகே ப்ரோ, ரெக்கவர் என்ட்ரி. ஓகே. அப்போ இதில் வந்து கிடச்சிருக்கும் 1:3 அப்படின்னா நம்ம ஒரு இதில் அந்த லாஸ் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கலாம். பட் இது டோட்டலி ஹையர் டைம் ஃப்ரேமே தப்பாக இருக்குது அப்படின்றதுனால நமக்கு ஃப்ளிப்பும் ஒர்க் ஆகாது. ஓகே ஓகே ப்ரோ, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி அனலைசிஸ் வந்து பார்த்துடலாம். வீக்லி அனலைசிஸ் இந்த வீக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க்கெட் என்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படின்றத இப்போ நான் எஸ்எம்சி யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ இந்த வீக்லி அனலைசிஸ் நான் இந்த சார்ட்டில் எதுவுமே நான் பார்க்கல, இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் வரேன். சார்ட்டில் பார்த்து வச்சுட்டு அப்புறம் உங்ககிட்ட சொல்ல வரல, நான் எதுவுமே பார்க்கல இன்னும் ஸ்டில். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து போயிடணும். ஓகேங்களா? ஒரு இப்போ நம்ம நார்மலாக 4 ஹவரில் வந்து ட்ரேட் பண்ணுறோம் எப்பயுமே. ஓகேங்களா? அப்போது நம்ம 4 ஹவர்னுடைய ஹையர் டைம் ஃப்ரேம் டெய்லி வீக்லி அந்த மாதிரி போயிட்டு மார்க்கெட்டை வந்து எங்கே போயிட்டுருக்கான், என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத பார்த்தா மட்டும் போதும். நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மார்க்கெட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத. ஓகே, இப்போ டெய்லி வந்து போகிறேன். இப்போ நம்ம யூரோ ஈஸ்ட்டில் வந்து அதிகமாக நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து வீக்லி தான். ஓகேங்களா? ஏன் வீக்லி வந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 4 ஹவரில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த நடுவில்லாம் 4 ஹவர் பண்ணிகிட்டு இருந்தோம். அது எதையுமே ரெஸ்பெக்ட் பண்ணாமல் மார்க்கெட் மேலேயே போயிட்டு இருந்தான். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் மேலேயே போயிட்டுருக்கிறதுக்கு ரீசன் நம்ம வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லையும் போய் செக் பண்ணணும். இப்போ இங்கே ஒரு சப்ளையில் போய் மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்குறோம். அப்போது நம்ம 4 ஹவரில் இப்படி இருக்கோம்னு வச்சுக்கோங்க, இப்படி 4 ஹவரில் இருக்கோம். நம்ம இங்கேருந்து பை பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து இப்படி பை பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். திடீர்னு மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு செல் நடக்குது. செல் நடந்து இந்த லோவை வந்து பிரேக் பண்ணுறான். அப்போது எதனால செல் நடக்குது அப்படின்றத டெய்லி போய் பார்க்கும்போது இப்படி டெய்லி போகிறோம். இந்த இடத்துல நமக்கு லெஃப்ட் சைடில் நமக்கு எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? அப்போது இப்படி பார்க்கும்போது ஒரு சப்ளை இருக்குது. அப்போ இந்த சப்ளை எதனால் வந்திருக்குன்றத நம்ம இப்படி வந்து ஸ்ட்ரக்சர் வந்து போட்டு பார்க்கணும். இந்த சப்ளை வந்து எதுக்கு வந்திருக்கு அப்படின்றத. அப்போது இங்கே ஒரு பிஓஎஸ், இது வந்து ஸ்வீப்பு, அப்புறம் இந்த லோ வந்து எடுத்திருக்கான் சோச்சு. அப்படியே வீக்லி போகிறோம். வீக்லி போயிட்டு கிளியராக வந்து பார்க்குறோம். கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணி இந்த இடத்துல மார்க்கெட் கீழே வந்து போயிட்டுருக்கான். இது ஃபுல்லாக லிக்விடிட்டி. ஓகேங்களா? அப்போது வீக்லியில் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வீக்லியில் போயாச்சு. வீக்லியோட சப்ளை இருக்குது. வீக்லியில் இது என்ன சப்ளை ப்ரோ? எக்ஸ்ட்ரீம் அண்ட் டிசிஷனல், இது என்ன சப்ளை? மேலே இருக்க எக்ஸ்ட்ரீம். அப்போ டிசிஷனல் வந்து நமக்கு என்ன ஆகலாம்? முதல் பிஓஎஸ் கொடுத்து ரிட்டர்ன் வந்துடும். என்ன ப்ரோ?
முதல் ஃபர்ஸ்ட் ஸ்விங்கை உடைச்சிட்டு ரிட்டர்ன் வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்விங் வரைக்கும் போயிட்டு ஓகே டிசிஷனல் ஃபர்ஸ்ட் டேப் டிசிஷனல் அப்படின்னா இன்ட்ராடே. லோவர் டைம் ஃப்ரேம். டிசிஷனல்லாம் இன்ட்ராடே வந்து பண்ணணும். ஸோ இந்த சப்ளை வந்து டெசிஷனல் வீக்லி. ஸோ டெய்லி போகிறோம். டெய்லியில் இந்த க்ரீன் கலர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு ஒரு ரீஃபைன்மெண்ட். ஸோ இந்த க்ரீன் கலர் வந்து ரீஃபைன்மெண்ட். அதே மாதிரி மேலே இருக்கிற சப்ளைக்கு, டெய்லியோட சப்ளைக்கு, வீக்லியோட சப்ளைக்கு இங்கே இந்த க்ரீன் கலர் வந்து ஒரு ரீஃபைன்மெண்ட். இது மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ ரீஃபைன்மெண்ட்டை வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். நமக்கு வந்து இங்கே டெய்லியில் இங்கே சோச் வந்து கொடுத்துருக்கு. இது பிஓஎஸ், இது சோச்சு, அப்புறம் மேலே ஒரு சோச். ஓகேங்களா, இப்போது மேலே ஒரு சோச் கொடுத்துருக்கு. டெய்லியில் ட்ரெண்டு வந்து பையில் இருக்குது, வீக்லிலையும் ட்ரெண்டு வந்து பையில் தான் இருக்குது. பட் இங்கே வந்து நமக்கு ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணதுனால நம்ம 4 ஹவரில் செல் வந்து பார்க்குறோம். அண்டர்ஸ்டாண்ட் அப்புறம் 4 ஹவரில் செல் வந்து பார்க்குறோம். இப்போ 4 ஹவரில் நம்ம எப்படி செல் பார்க்குறோன்னா, இது பிஓஎஸ், கொஞ்சம் ஸ்ட்ரக்சரில் மார்க்கிங் நிறையா இருக்கும். ஸோ இது பிஓஎஸ், இது சோச், அப்போது இது பிஓஎஸ். அடுத்தது இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் எடுக்க வேணாம், இது கொஞ்சம் நார்மலான ஸ்ட்ரக்சர். இது நான் நம்மளோட டிஸ்கார்ட்லேயும் சொல்லியிருந்தேன், இது எடுக்க வேணாம் அப்படின்ட்டு. இதுதாங்க எடுத்திருந்தேன். ஓகேங்களா, இது வந்து 4 ஹவரில் பிஓஎஸ். அப்போது இப்போ சோச் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஓகேங்களா, இது பிஓஎஸ், இது சோச் ஆயிடுச்சு. அப்போ 4 ஹவரோட ட்ரெண்ட் என்ன ப்ரோ? இப்போ 4 ஹவரோட ட்ரெண்ட் வந்து பை. அப்போது இது வந்து நமக்கு சப்ளை. இங்கே என்ன இருக்குது இந்த இடத்துல? சப்ளை இருக்குது. ட்ரெண்டு இங்கே பிஓஎஸ் பண்ணி செல் பண்ணியிருந்தான். ஸோ மேலே சோச்சு, இதுதான் எக்ஸ்ட்ரீம் சப்ளை. இங்கே தான் நம்ம செல் பண்ணணும். அந்த இடத்துல போயிட்டு நமக்கு ஃப்ளிப்பு வந்து கிரியேட் பண்ணிட்டான். ஃப்ளிப்பு தெரியுதா? ஃப்ளிப்பு வந்து கிரியேட் பண்ணிட்டான், அவ்வளோதான். அப்போது ஃப்ளிப்பில் வந்து நம்ம பை பண்ணலாம். அப்போ இங்கே டிமாண்ட் வந்து கிடச்சிது ஃப்ளிப்பு. சரி, இப்போது ஃப்ளிப்பில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். நம்ம என்ன பண்ணலாம்? பை வந்து பண்ணலாம். இதில் ரீஃபைன்மெண்ட் இருக்குது, இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரீஃபைன்மெண்ட் போகிறோம். இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு போகிறோம். 5 மினிட் வந்து போகிறோம். ஸோ இந்த 5 மினிட்ல இந்த ஸ்ட்ரக்சரே வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பேஸ் மாதிரி இருக்குது. ஸ்ட்ரக்சரே வந்து கரெக்டாக இங்கே பிரேக் ஆகலை. ரைட்டா, இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகலை. புரியுதா? மார்க்கெட் வந்து பேஸை கிரியேட் பண்ணிட்டு போயிருக்கான், எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் கிரியேட் ஆகலை. ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணோம். மறுபடியும் வரான். இங்கே வந்துட்டு இந்த லோ வந்து கட் பண்ணுறான். ஸோ அதே ரீஃபைன்மெண்ட் தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, ஃபெயில் ஆகலை. அதே ரீஃபைன்மெண்ட் இருக்குது. இந்த லோவை வந்து கட் பண்ணுறான். ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட் மேலே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ யார் வந்து பண்ணியிருக்கா? இந்த இடத்துல லண்டன் வந்து கன்சால்டேட் பண்ணிவிட்டு இந்த லோவை நியூயார்க் வந்து என்ன பண்ணுறான்? இங்கே மிட்டிகேட் பண்ணுறான், இதை தொடுறான். அந்த லோவை கட் பண்ணிவிட்டு அப்படியே மார்க்கெட் வந்து மேலே வந்து போகிறான். ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? சோச் ஆயிருக்கு. அப்போது இங்கே மிட்டிகேட் பண்ணிட்டு மேலே போனதுக்கு இதான டிமாண்ட். ஸோ இந்த டிமாண்டில் தான் நம்ம லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். இங்கேருந்து என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி. பிரேக் ஈவன் எங்கே பண்ணணும் ப்ரோ? எங்கே மார்க்கெட் போனால் பண்ணலாம் பிரேக் ஈவன்? ஃபஸ்ட்டு பிஓஎஸ் என்ட்ரி கொடுத்து. அப்போ ஃபஸ்ட்டு பிஓஎஸ்ன்றது இங்கே இருக்குது. இங்கே போனால் தான் பிஓஎஸ். இந்த லோவை எடுத்திருக்காங்க. எது ப்ரோ? இதுவா? இந்த லோ இங்கே இருக்கு, மாற்றி. ஓகே, கரெக்ட். ஓகே ப்ரோ, அப்போது இந்த ஹையை எடுத்தால் தான் பிரேக் ஈவன் பண்ணணும். இப்போ ஹை எடுக்கிறான், பிரேக் ஈவன் வந்து பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நம்மளோட டிபி வந்து எதுக்காக வந்திருக்கோம்? 4 ஹவரோட ஃப்ளிப்புக்கு வந்திருக்கோம். நம்ம 4 ஹவர்லேருந்து கன்ஃபர்மேஷனுக்காக தான் லோ டைம் ஃப்ரேம் வந்தோம். ரைட்டா, லோ டைம் ஃப்ரேம் வந்ததுக்கு ரீசன் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். அப்போது ஆக்சுவலாக நம்ம டிபி எங்கே வைக்கணும்? இந்த ஹையில் வைக்கணும்.
இங்கே இருக்கக்கூடிய ஹையில், பிஓஎஸ்ன்ற ஹையில். அப்போது நமக்கு வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், மிட்டிகேட் பண்ணுறான், இந்த ஹையில் போய் எடுக்கிறான். ஓகேங்களா? சரி, அது வந்து டிபி வந்து லாஸ்ட் வீக் பண்ணியிருந்தோம், இந்த வீக் பண்ணியிருந்தோம். சரி, இப்போது அடுத்தது என்ன ப்ரோ, நீங்களே சொல்லுங்கள் என்ன நடக்கலாம். இப்போது சிம்பிள், 4 ஹவர் வந்து பையில் இருக்குது. ஓகேங்களா? டெய்லி வீக்லி சப்ளை மிட்டிகேட் பண்ணி டெய்லியில் சோர்ச் கொடுக்கல, ஆனால் 4 ஹவரில் கொடுத்துருக்கான். இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு 4 ஹவரில் கொடுத்துருக்கான். இப்போது 4 ஹவரில் செல் கொடுத்தனால நம்ம செல் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 4 ஹவர் வந்து பையில் இருக்குது, டெய்லி பையில் இருக்குது, அப்புறம் வீக்லியும் பையில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் எங்கே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ப்ரோ, சொல்லுங்கள். பைல போகிறதுக்கு மேலே வீக்லியோட சப்ளை போகிறது, எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம டிசிஷனலில் ஒரு என்ட்ரி வந்து எடுத்தோம், அது வந்து வீக்லியோட சப்ளை. ஓகேங்களா? வீக்லியோட சப்ளையில் என்ட்ரி வந்து எடுத்தோம், டெய்லியில் ரீஃபண்ட்மெண்ட் எடுத்தோம், ரீஃபண்ட்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ணனால நம்ம 4 ஹவரில் செல் பார்த்தோம். இப்போ 4 ஹவர்லேயே பை வந்து போயிட்டான், டெய்லியிலும் பையில் இருக்கான், வீக்லிலும் பையில் இருக்கான். அப்போ ட்ரெண்டு வந்து பையில் இருக்குது. நமக்கு இன்கேஸ் வந்து இந்த டெய்லியோட இந்த சோர்ச் பண்ணியிருந்தானா நம்ம கன்ஃபார்மாக இருக்கலாம், மார்க்கெட் வந்து செல் தான் ஆகும் அப்படின்ட்டு கன்ஃபார்மாக இருக்கலாம். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் எல்லாமே பையில் இருக்குது. அப்போது யூரோஎஸ்டி என்ன பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, பை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போது நம்ம 4 ஹவரே வந்து போவோம். 4 ஹவரில் 4 ஹவரில் நம்ம ஃப்ளிப் எடுத்தோம். இப்போ ட்ரேடு, அடுத்த ட்ரேடு என்ன பண்ணலாம், எங்கே இருக்குது சொல்லுங்கள் அப்புறம். 4 ஹவர் பிஓஎஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்த எக்ஸ்ட்ரீம் நீங்கள் போட்டிருக்கீங்க கீழே டிமாண்ட், அங்கே வந்தால் ட்ரேடு கிடைக்கும். அவ்வளோதான். அப்போ மார்க்கெட் இங்கே வந்தால் நம்ம பை வந்து பண்ணலாம், ரைட்டா? அவ்வளோதான். இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணுமா? ஆமாம், இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். இப்போ இங்கே சோர்ச்னு போட்டிருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். அது கீழே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆமாம், கீழே இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, மேலே இருந்தாலும் ப்ராப்ளம். பிஓஎஸ் இங்கே தான் நடக்குது, நமக்கு மேனுவல் லிக்விடிட்டி இருக்குது, மேனுவல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு இவ்வளோ குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர் உருவாகணுங்கிற ஏதோ ரீசன் இருக்கு. இப்போ இங்கே ஒரு ஸ்விங்காக இருக்கணும் ப்ரோ, இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். இப்படி ஒரு ஸ்விங்காக இருக்கணும், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு லோ வந்து ஹிட் ஆகிற மாதிரி இருக்கணும் ப்ரோ, ஒரு லோ கிளியராக இருக்கணும். இந்த மாதிரி லோ கிளியராக இருக்கிறதுக்கு காரணம் இந்த இடத்துலேருந்து பை ஆர்டர் போட்டனால தான் ஒரு லோ வந்து கிரியேட் ஆகிருக்கு. குட்டி குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த டிமாண்ட் இருக்குது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கான்னு வச்சுக்கலாம். இப்போ இதே ஸ்ட்ரக்சரில் நேராக போய் ஸ்ட்ரெயிட்டாக பிஓஎஸ் பண்ணியிருக்கான்னா அப்போது இன்டியூஸ்மெண்ட்டே கிடையாது, ரைட்டா? இந்த லோன்றது லிக்விடிட்டியாக ஆகும். ஆனால் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிருக்கான், ஆனால் இங்கே போயிட்டு இப்படி ஒரு ஸ்விங்கை க்ரியேட் பண்ணி இப்படி மேலே போயிட்டான். அப்போது நமக்கு இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ வந்து இன்டியூஸ்மெண்ட் ஒரு ஸ்விங்காக இருக்கணும். அப்போ இந்த ஷார்ப்பான லோவில் நமக்கு எஸ்எல்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அந்த இடத்துல பை பண்ணவங்களோட எஸ்எல் இருக்கும், அதை ஹிட் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த பையில், இந்த டிமாண்டில் இருந்து பை ஆகும். ஸோ இங்கேருந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். அப்போது டிஸ்கவுண்ட்டுக்கு கீழே நமக்கு என்ன டிமாண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து ஒரு நல்ல டிமாண்ட், இதுவும் டிமாண்டு தான். இப்போ இங்கே ஒரு டிமாண்ட் போடுறேன், இதுவும் டிமாண்டு தான். பட் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நமக்கு எந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அங்கே வந்து நான் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பை வந்து இருக்கு. அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, அடுத்து கோல்டு வந்து போகிறோம். கோல்டு வந்து ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தேன், இங்கே இருக்கக்கூடிய டிஸ்கார்ட்லேயும் போட்டிருப்பேன். இந்த டிமாண்டில் இருந்து ஆக்சுவலாக இந்த சப்ளைலேருந்து செல்லுன்னு போட்டிருந்தேன். இங்கே வந்து செல் பண்ணோம், ஒரு என்ட்ரி வந்து நம்ம கொடுத்தோம், செல் ஆகிடுச்சு. இந்த இடத்துல டிஸ்கார்ட்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் ப்ரோ, இதெல்லாம் ஓகேங்களா? இந்த இடத்துல செல் பண்ணி டிபி வந்து நான் இங்கே தான் கொடுத்துருந்தேன் 15 மினிட்ஸோட டிமாண்டில். இங்கேருந்து பை இருக்குன்னு சொன்னேன், அதே மாதிரி மார்க்கெட் இங்கேருந்து பை பண்ணி டிபி வந்து இங்கே இங்கே வந்து போகும்னு சொல்லியிருந்தேன் இந்த பிஓஎஸ்க்கு. ஸோ இந்த பிஓஎஸ்க்கு வந்து மார்க்கெட் வந்து போயிட்டான். சரி, டிபி வந்து கொடுத்துட்டான். இப்போது இங்கே வந்து பிஓஎஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த பிஓஎஸ்க்கு எந்த டிமாண்ட் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக பிஓஎஸ். ஸோ இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகாது, இது ஃப்ளிப்பு.
ஓகேங்களா? ஆனா இது ஃப்ளிப்பு கிடையாது. ஸோ இந்த டிமாண்ட் வந்து ஒர்க் ஆகாது. பட் நம்ம இது பிரேக் ஆன உடனே இந்த டிமாண்ட் எடுத்ததுக்கான ரீசன் என்னன்னா, பிரேக் ஆன உடனே ஒரு ரியாக்ஷன் குடுத்துட்டு போவான் இப்படி. அதனால தான் நம்ம ஒரு டிமாண்ட் வந்து குடுத்தோம் இங்க. ஓகேங்களா? அப்படியே மேல இருந்து வாங்க. இந்த லோல இருந்து அப்படியே கால்குலேட் பண்ணுவோம். லோ டூ ஹை வந்து போடுறோம். இப்போ எந்த டிமாண்ட் வந்து ஒர்க் ஆகலாம்? இங்க இருக்கக்கூடிய இந்த உள்ள இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் ஒர்க் ஆகலாம். ஸோ இது ப்ரோ ஒரு டவுட். சொல்லுங்க ப்ரோ. இவ்வளவு தூரம் கீழே வர சான்ஸ் இருக்கா? வரணும்னா வரும் ப்ரோ. வரும் ப்ரோ. ஓகே. இவ்வளோ தூரம் கீழே வர சான்ஸ் இருக்கா? அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. இப்போ மார்க்கெட் பாருங்க. இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கான். இதுவும் நான் கொடுத்துருந்த டிமாண்ட் தான். இங்கே தான் பை ஆவான்னு கொடுத்துருந்தேன் இந்த இடத்துல. ஓகே ஓகே. அவ்வளோ அங்கேருந்து மார்க்கெட் கீழே வருமான்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். இங்கேருந்து வருவான். இந்த சோச் பண்ணி இதை ஃபெயிலியர் பண்ணிடுவான்னு நான் சொல்லியிருந்தேன். ரீசன் இங்கேருந்து பாருங்கள் லிக்விடிட்டி மூவ்மெண்ட்டாக இருக்கா? ஆமாம் ஆமாம். இது பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ இதை ஹிட் பண்ணானா அடுத்த டிமாண்ட் ஒரே ஒரு டிமாண்ட் இங்கே தான் இருக்குது. இதுலேருந்து தான் பை ஆகணும். அதனால தான் இங்கே நான் டிமாண்ட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரைட்டாக பை ஆகிட்டான். இங்கேருந்து பை பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து போனால் மறுபடியும் இங்கேருந்து கீழே வருவான்னு சொன்னேன். இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் கீழே வருவான்னு சொன்னேன். இவ்வளோ தூரம் இந்த டிமாண்டுக்கு வருவான்னு சொன்னேன். இதுக்கு வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த டிமாண்ட் வரமாட்டாங்க. நம்ம டிஸ்கார்ட்லேயே வந்து போட்டிருந்தாங்க, இந்த டிமாண்ட் வரைக்கும் வரமாட்டாங்க, ரொம்ப தூரமாக இருக்குது, இந்த டிமாண்ட் வரைக்கும் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மார்க்கெட் அங்கே தான் வந்தான். அங்கே இருந்தால் அங்கே வந்துட்டு அங்கேருந்து என்ட்ரி எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் வந்து போனோம். டிஸ்கார்டில் எல்லாமே இருக்குது, கொஞ்சம் போய் பார்த்துருங்க. ஸோ மார்க்கெட் வரணும் வரும்னு சொன்னதுக்கான ரீசன் என்ன ப்ரோ? இப்போ நீங்க இது வரைக்கும் இந்த டிமாண்ட் வரைக்கும் வரும்னு சொன்னீங்க. இந்த டிமாண்ட் வரைக்கும் வரும்னு சொன்னதுக்கு ரீசன் இந்த சப்ளையோட கன்ஃபர்மேஷன் என்ட்ரி இந்த டிமாண்ட். சரி, இந்த டிமாண்ட் இங்கே போட்ட டிமாண்டில் பை பண்ண சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி கிடைக்கல, பட் இந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சது. ஓகேங்களா? இங்கே என்ட்ரி வந்து போட்டுட்டு அடுத்த பிரேக் வந்து இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் பண்ணியிருந்தது. ஓகேங்களா? அப்போது இந்த பிஓஎஸ்க்கு டிமாண்டுக்கு மார்க்கெட் வராமல் நல்லா மேலே போயிட்டான். அப்போது அந்த டிமாண்டை தான் நான் இந்த இடத்துல போட்டு வச்சுருந்தேன். இது ஒரு டிமாண்ட், கீழே இன்னொரு டிமாண்ட் வந்து போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் இது வந்து பிஓஎஸ், பட் இந்த சோச்சு ஹிட் பண்ணிட்டு மேலே போவான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இருந்தாலும் இது ஒரு சோச் தானே. ஆமாம். ஹிட் பண்ணிட்டு போகலனாலும் இது ஒரு சோச் தான். அப்போது இந்த சோச்சுக்கு இது இன்டிஸ்மெண்ட், இது இன்டிஸ்மெண்ட். அப்போ இந்த இன்டிஸ்மெண்ட்டுக்கு மேலே இங்கே ஒரு ஹிடன் சப்ளை இருக்குது, மேலே ஒரு எக்ஸ்ட்ரீம் சப்ளை இருக்குது. ஸோ இந்த சோச்சுக்கு இந்த ஹிடன் சப்ளையில் கண்டிப்பாக ஆர்டர் இருக்கும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். அப்போது இது வந்து என்ட்ரி எடுத்துட்டான். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் கீழே போகிறான். இப்போ ஆக்சுவலாக இருக்கக்கூடிய கேரக்டர் பை போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. கோல்டு ஆல் டைம் ஹை வைக்க தான் சான்ஸ் இருக்குது. அப்போது இங்கேருந்து மார்க்கெட் கீழே வரணும் அப்படின்னு கீழே வந்தால் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிமாண்ட் வரைக்கும் போகலாம். அப்போ ஃபஸ்ட்டு டிமாண்ட் இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த டிமாண்ட் வரைக்கும் போகலாம். அப்போ டிபி அங்கே செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போது இங்கே டிபி இங்கே செட் பண்ணியாச்சு. அப்போ இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகலாம் மார்க்கெட். ஏன்னா பை ட்ரெண்டில் இருக்குது. இந்த சப்ளைக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுறான். ஏன்னா இந்த சப்ளையில் பவர் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ட்ரெண்டு வந்து பையில் தான் இருக்குது. ஆல் டைம் ஹை வைக்கிறதுல தான் இருக்கான் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி சப்ளைஸில் மூவ் கொடுத்துட்டு வரும். அதனால் அப்போ இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்கும். கன்ஃபர்மேஷன் பார்க்க சொன்னேன், கன்ஃபர்மேஷன் கொடுத்தான். இதில் வந்து ஒரு 3 கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். 3 டைமும் வந்து மிட்டிகேட் பண்ணி போயிருக்கு. 3 என்ட்ரி போட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த இடத்துல என்ட்ரி போங்கன்னு சொல்லிட்டேன். அந்த இடத்துல என்ட்ரி போயிட்டு இப்போது ஓவராலாக இந்த ஹையில் தான் போயிட்டு டிபி ஹிட் ஆகுறான். ஓகேங்களா? ஸோ இதான் ரீசன். சிம்பிள் தான். எல்லாத்துக்கும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ரீசன் தான் இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும். அப்போது இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு லோ வந்து இருக்குது. இங்கேருந்து நமக்கு நிறைய டிமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இது ஒரு டிமாண்ட் இருக்குது, அடுத்தது 1 2 3 4
இந்த 4 டிமாண்ட் இருக்குது. இப்போ ப்ரீமியம் செல் டிஸ்கவுண்ட் போட்டால் 4, 5, 6 டிமாண்ட் இருக்குது. இப்போ ப்ரீமியம் செல் டிஸ்கவுண்ட் வந்து போடும்போது நமக்கு இந்த 2 டிமாண்டு தான் இருக்குது, 3 டிமாண்டு தான் இருக்குது. ஓகேங்களா? இது 1, 2, 3 டிமாண்ட்ஸ் வந்து இருக்குது. அப்போது இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்குது. நம்ம டெய்லி வந்து போயிடுவோம். டெய்லி போயிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அப்படியே ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் டிமாண்ட் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ டெய்லியில் இது பிஓஐஸ்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்த பிஓஐஸ்க்கு இந்த லோன்றது ஒரு இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? இந்த லோன்றது இன்டியூஸ்மெண்ட், இந்த லோன்றது இன்டியூஸ்மெண்ட். பட் இந்த லோவுக்கு கீழே டிமாண்ட்ஸ் இல்லை எதுவுமே. அப்போது இதை விட்டுட்டு இந்த லோ மட்டும் எடுக்கலாம். இதை வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிறேன். இதை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு நமக்கு ஓவராலாக டிமாண்ட் இந்த பிளாக் கலர் கேண்டல் தான். அப்போது நம்ம 4 ஹவரில் போட்ட 2 டிமாண்டும் அந்த பிளாக் கலர் கேண்டலுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? அப்போது இதை வந்து எடுத்துகிட்டு இது வந்து ஒரு க்ரீன் கலர் வந்து போடுவோம். இதில் மிட்டிகேட் பண்ணோன்னா டெய்லி 4 ஹவர்னுடைய டிமாண்டுக்கு போகும். இதில் இருந்து நம்ம 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்து அந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டதுக்கு அப்புறமா அதில் கிடைக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இப்போ நான் எதுக்கு 2 கன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் ப்ரோ, சொல்லுங்கள். என்ட்ரிய ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ கம்மி பண்ணலாம்னு. இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். இப்போது 4 ஹவரில் தான் நம்ம இருக்கோம், ரைட்டா? நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து மெஸ்ஸியாக இருக்குன்றதுக்காக நம்ம டெய்லி வந்து போகிறோம். அப்போது ஓகே, மார்க்கெட் வந்து டெய்லிக்கு வந்தால் ஆக்சுவலாக 4 ஹவருக்கு தான் நம்ம வெயிட் பண்ணணும். 4 ஹவருக்கு தானே வெயிட் பண்ணணும். அப்போ 4 ஹவர் மிட்டிகேட் பண்ணால் 15 மினிட்ஸ், 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் எடுத்து 5 மினிட் போவோம், ரைட்டா? ஸோ நம்ம 5 மினிட்டுக்கு போகணும், அதான் ரூல். அப்புறம் நம்ம இப்போ டெய்லியில் இருக்கோம். நம்ம ஒன்று பண்ணலாம். இந்த டிமாண்டுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா 4 ஹவர் எடுக்கலாம். 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். 4 ஹவருக்குள்ளே ரீஃபண்ட்மெண்ட் இப்போ எடுக்க வேணாம். 4 ஹவருக்குள்ளே கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். 15 மினிட்ஸ் கிடைக்கும். நார்மலாக கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது 15 மினிட்ஸ் கிடைக்கும். அந்த 15 மினிட்ஸ் டிமாண்டில் போயிட்டு இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது அதே 5 மினிட்டுக்கு நம்ம வந்துடலாம். பட் இந்த டைம் இது ஸ்ட்ராங்காக இருக்கும், ஏன்னா டெய்லியிலேருந்து வரோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ டெய்லியில் மிட்டிகேட் பண்ணுறோம். 4 ஹவரில் மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் 15 மினிட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். பட் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து வரனால 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுக்காம ஃபெயில் ஆகலாம். அது நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அந்த 15 மினிட்ஸோட டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுக்காம ஃபெயில் ஆகலாம். அந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணி ஃபெயில் ஆகலாம். இப்போ நம்ம 4 ஹவர்லேருந்து போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 4 ஹவர் மிட்டிகேஷன், 15 மினிட்ஸ் மிட்டிகேஷன், 5 மினிட்ல என்ட்ரி போட்டுருவோம். ஓகேங்களா? ஆனால் நம்ம டெய்லியிலேருந்து வரும்போது என்ன பண்ணுறோம், 5 மினிட் வர வரல என்ட்ரி போட மாட்டோம். ஓகேங்களா? 4 ஹவராக இருந்திருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷனில் என்ட்ரி போட்டுருவோம். 4 ஹவர் மிட்டிகேஷன், 15 மினிட்ஸில் மிட்டிகேஷன், 15 மினிட்ஸில் மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் 5 மினிட் போவோம். 5 மினிட்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி போட்டுருவோம். ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், டெய்லியில் இருக்கோம், 4 ஹவர் போகிறோம். 4 ஹவர்லேருந்து 15 மினிட்ஸில் போயிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்ட்ரி போடலை, மறுபடியும் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம் 5 மினிட்டுக்கு. அப்போ இந்த மாதிரி போகும்போது நம்ம நிறைய கன்ஃபர்மேஷன் ஒரே டைமுக்கு பார்க்கும்போது நமக்கு ஃபேக் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். இதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட். இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜ் பை வந்து போவான், மறுபடியும் ஒரு பெரிய பை வந்து பிடிக்கலாம். பட் அந்த பை பிடிக்கிறவர்களும் வெயிட் பண்ணணும், மார்க்கெட் அங்கேருந்து கீழே வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ மோஸ்ட்லி யாருமே வந்து கவுண்டர் பண்ணாதீங்க இப்போதைக்கு, பிகினர் டைம். ஸோ இந்த லோ எடுத்ததுக்கப்புறம் சோர்ஸ் கிடைக்கும், அப்போ சப்ளைலேருந்து நம்ம செல் பண்ணலான்னு வெயிட் பண்ணோம். பட் லோவே வந்து எடுக்கலை. அப்போது ஸ்டில் நமக்கு எந்த ஒரு என்ட்ரியும் இல்லை இங்கே. அப்போ கவுண்டரில் இது ஒரு பிஓஎஸ்ன்னு எடுத்தாலும் இந்த லோ எடுத்தால் தான் நமக்கு சோர்ஸ். பட் கவுண்டர் வந்து பண்ண வேணாம், கோல்டில் வந்து கவுண்டர் வந்து பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஓகேங்களா? ஓகே.
அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஒய். யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து என்ன ட்ரெண்டில் டெய்லியில் இருக்கான். ஓகேங்களா, டெய்லியில் இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்கான் ப்ரோ அப்படியே சொல்லுங்கள். டெய்லி செல் பை ட்ரெண்ட் இல்லை செல் ட்ரெண்ட் இல்லை அப்படியே ஸ்ட்ரக்சர் சொல்லுங்கள். பிஒஎஸ் யூஎஸ் சோச் சோச் பிஒஎஸ் சோச் யூஎஸ் சோச், இது பிஒஎஸ், இது சோச், சோச் பிஓஎஸ் பைல இருக்காங்க. இது பிஓஎஸ் மார்க்கெட் வந்து பைல இருக்கான். இந்த பிஓஎஸ்க்கு நான் இங்கே ஒரு டிமாண்ட் கொடுத்துருந்தேன், இங்கே வந்துட்டு பை ஆகும் அப்படின்ட்டு. அப்போது இது பிஓஎஸ்னா இது பிஓஎஸ் கிடையாது. அடுத்த ஸ்ட்ரக்சர் இது பிஓஎஸ் கிடையாது, இது வந்து ஒரு லிக்விடிட்டி, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, அப்போது மார்க்கெட் இந்த பிஓஎஸ்க்கு இன்னுமே வந்து நமக்கு டிமாண்டுக்கு வரல. அதனால் இப்போ டெய்லியில் நம்ம இந்த இடத்துல செல் பண்ணிட்டு வந்தோம், இங்கேருந்து செல் பண்ணிட்டு வந்தோம், நல்லா ப்ராஃபிட் வந்து பண்ணோம். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சோச்சுக்கு மாறிட்டான் மார்க்கெட். ஓகேங்களா, அப்போது இங்கே சோச் வந்து கொடுத்துருச்சு. ஸோ நம்ம வெயிட் பண்ணுறோம், மறுபடியும் ஒரு பிஓஎஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டை மிட்டிகேட் பண்ணாமலே பை ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதனால தான் என்ன சொல்லியிருந்தேன், இங்கே பிஓஎஸ் வந்து கொடுத்துட்டு இந்த டிமாண்டில் இருந்து பை வந்து கொடுத்துருந்தேன், இந்த டிமாண்டும் இந்த டிமாண்ட்லையும். இப்போ இந்த டிமாண்டு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் 4 hour 15 minutes போகிறோம். 15 minutesல நம்ம என்ன பண்ணணும் ப்ரோ, ரீஃபைன்மெண்ட் எடுக்கணுமா? இந்த இடத்துல ரீஃபைன்மெண்ட் இல்லை. அப்போ நம்ம 15 minutesல தான் கன்ஃபர்மேஷன் பார்த்தாகணும். அப்போது இது வந்து சோச், இது வந்து பிஓஎஸ். இந்த பிரேக் நடந்து நான் அப்டேட் கொடுக்கல, அதுக்கப்புறமா லேட்டாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். இந்த இடத்துல இங்கே வந்து டிமாண்ட் வந்து இருக்குது, பட் இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாது ப்ரோ சொல்லுங்கள்? மேனுவல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஓகேங்களா, அப்போது இந்த லோ தான் வந்து நமக்கு லிக்விடிட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லிக்விடிட்டி ஆன் பண்ணுறோம். அப்போ இந்த டிமாண்டில் நான் கடைசி வரைக்குமே கொடுக்கல, சரி ஓகே இருந்தாலும் இந்த இடத்துல பை போயிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு இந்த டிமாண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்து போங்கன்னு கொடுத்தேன். ஸோ 15 minutes போகிறோம், 5 minute போகிறோம். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். 5 minute நமக்கு ரீஃபைன்மெண்ட் வந்து இருக்குது. ரீஃபைன்மெண்ட்டை வந்து மிட்டிகேட் பண்ணுறான், மிட்டிகேட் பண்ணிவிட்டு பை வந்து போகிறான். 1 minute வந்து போகிறோம். ஒன் மினிட்ல இது வந்து லோ, இது வந்து ஹை. சோச் வந்து இந்த இடத்துல பண்ணுறான், இந்த இடத்துல சோச் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஒரு பாயிண்டில் சம்திங் சோச் பண்ணியிருக்கு. அப்போது இது வந்து டிமாண்ட், ரைட்டா, எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட். தெரியுதா, இது வந்து எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட். இந்த இடத்துல பை போகலாமா ப்ரோ? போகலாம் ப்ரோ, டபுள் தி கன்ஃபர்மேஷன். அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக பை போகலாம். அப்போ நம்ம வந்து 1 minute போகிறோம், 15 minutes போயிட்டாலே செஷன் பார்க்கணும். 1 minute போயிட்டு செஷன் வந்து பார்க்குறோம். நமக்கு வந்து ஏஷியனில் ரன்னிங்கில் இருக்குது இந்த இடத்துல. ஸோ ஏஷியனில் நம்ம பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இப்போ என்னோட அப்டேட் வந்து டிஸ்கார்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 12க்கு மேலே தான் நான் அப்டேட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அது வரைக்கும் நான் மார்க்கெட்லேயே இருக்க மாட்டேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஏஷியன், இதை வந்து அவாய்ட் பண்ணுறதே பெட்டர். அவாய்ட் பண்ணியாச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம டிஸ்கார்டில் போய் பாருங்கள், இந்த டேட்டாலாம் இருக்கும். இந்த இடத்துல நம்ம என்னென்ன பண்ணோம், இந்த இடத்துல என்ட்ரி நான் கொடுத்தனா அப்படின்றது. இந்த இடத்துல எந்த ஒரு என்ட்ரியும் கொடுக்கல. ஓகேங்களா, அப்போது இந்த இது வந்து ஃப்ரேக். அப்போ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கான், பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து பண்ணி இந்த இடத்துல சோச் பண்ணியிருக்கான் 15 minutesல. அதே சப்ளை, அதே டிமாண்டு தான் ஸ்டில் நமக்கு அவைலபிளாக தான் இருக்குது. ஓகேங்களா, 15 minutesல. இப்போ நீங்கள் தான் சொல்லணும் ப்ரோ, எந்த டிமாண்ட் ப்ரோ எடுக்கலாம்? ஒரு டைம் இப்போது ஸ்ட்ரக்சர் வந்து பெருசாக இருக்குது, அப்போது நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் வந்து போகலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பட் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பெருசாக இருந்து டிமாண்ட் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு டைம் ஃப்ரேம் நம்ம போகணும். டிமாண்ட் கம்மியாக தான் இருக்குது, 2 டிமாண்டு தான் இருக்குன்னா நம்ம அதிகமாக ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் போக தேவையில்லை. ஓகே ஓகேங்களா, சரி ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. இந்த எங்கே ப்ரோ இருக்கு? இங்கேயா? ரேலி மூவ்மெண்ட் நடந்திருக்கு. இங்கேயா?
அந்த ஆப்போசிட் அந்த கேண்டில். அவ்வளோதான். அப்போது இது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது. வேறு பாருங்க, இங்கே இல்லை, இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. இந்த கேண்டில் வருமா அப்போ? இது இங்கே ஒரு ஹிடன் டிமாண்ட் இருக்குது. எஸ், அப்போது இங்கே ஒன்று இருக்குது. ஓகே ப்ரோ. இப்போ ரெண்டுமே ஜாக்பாட் என்ட்ரியா? இந்த இடத்துல என்ன இருக்குது, சூப்பரான ஒரு இன்டியூஸ்மெண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா, மேனுவல். ஸோ இதை எடுத்துக்கலாம். இப்போ இது ஜாக்பாட் என்ட்ரியா? ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு குறை ஒன்று இருக்குது ப்ரோ. என்னென்னா 4 ஹவரில் டிசிஷனலில் தான் இந்த என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கம்மி தான். ஏன்னா இந்த ஹையர் டைம் ஃப்ரேமை பார்த்துட்டு தான் லோவர் டைம் ஃப்ரேமை நம்ம போக போகிறோம். அப்போ இந்த ஹையர் டைம் ஃப்ரேமுக்கே இன்டியூஸ்மெண்ட் இல்லை, இங்கே தான் இருக்குது. இந்த டிமாண்டு கீழே தான் இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. அப்போது நமக்கு இதுவும் ஃபெயில் ஆகலாம். 15 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுத்து நம்மளை வந்து ஹிட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம பை போகாமல் இன்னொரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். 15 மினிட்ஸ் வந்துட்டோம், அப்போ இன்னொரு கன்ஃபர்மேஷன் 5 மினிட் போகணும். 5 மினிட் போயிட்டோம் அப்படின்னா செஷன்ஸை வந்து ரொம்ப டைட்டாக பிடிக்கணும். ஓகேங்களா, இந்த இடத்துல ரீஃபைன்மெண்ட்டு கொஞ்சம் வெளியே இருக்குது, அதை விட்டுறலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த கேண்டல் வந்து நம்ம என்ன பண்ணலாம், பைக்கு எடுத்துக்கலாம், கன்ஃபர்மேஷனுக்கு எடுத்துக்கலாம். போகிறோம், கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். 15 மினிட்ஸில் இருந்து 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் 1 மினிட்டில் கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறோம். இது ரெண்டுத்துலேயுமே லாஸ் ஆனாலும் நோ ப்ராப்ளம். நம்ம லாஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட் 1% தான். ஓகேங்களா, 1% வந்து லாஸ் பண்ணுறோம். அப்படி இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃப்ளிப்பு வந்து கொடுக்குது அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு இன்னொரு 0.5% வந்து நம்ம 0.5% வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இன்னொரு 0.5% யூஸ் பண்ணும்போது இந்த 1% லாஸ் ஆனதை நம்ம கவர் பண்ணணும். இல்லைனா இந்த 0.5% லாஸ் பண்ணணும். அப்போது 1.5% நம்ம வந்து லாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்புறம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல ஒரு லாஸ் பண்ணி ஒரு ப்ராஃபிட் பண்ணாலும் ஓகே. அப்படி ஒரு லாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, லாஸ் பண்ணிட்டோம்னா இன்னொரு 0.5%, 2% வந்து லாஸ் பண்ணியிருப்போம். அப்படி ப்ராஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10%, மோர் தென் 10% நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால் லாஸ் ஆகுது அப்படின்றத கவலைப்படாமல் இங்கே லாஸ் ஆக போகுது அப்படின்றதுக்கு ஒரு பிளானை போட்டுட்டு நம்ம பை அண்ட் செல் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ சொல்லுங்க ப்ரோ. இங்கே ஒரு சோச் வச்சிருக்குல்ல 4 ஹவர்லி, அந்த சென்ட்ரா இங்கே லெஃப்டில் இது அங்கே நீங்கள் ஒரு டைம் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து பண்ணாமல் சோச் வச்சா அது ஒரு மேனிப்புலேஷன் மாதிரி அப்படின்னு. ஆமாம் ப்ரோ, ஹையர் டைம் ஃப்ரேம் டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணாமலா? ஆமாம், எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்தா கூட அது ஃபுல்லாக ஃபெயில் ஆகி கீழே தான் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ. இப்போது இந்த இடத்துல இங்கே ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குது, பட் இது ஸ்ட்ரக்சராக நம்ம எடுக்க தேவையில்ல. பட் இந்த ஒரு கேண்டல் இருக்குது. ஸோ இந்த கேண்டல்லேருந்து மார்க்கெட் திரும்பி இருக்கான். பட் நான் இங்கே வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்கே சோச் பண்ணிருச்சு, பட் நம்ம பை வந்து போவேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வேறு லிக்விடிட்டி மூவ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு மறுபடியும் போய் பிஓஎஸ் வந்து கொடுக்குறான். ஓகேங்களா, பிஓஎஸ் வந்து கொடுக்குறான். ஸோ இது ஒரு பிரேக்கு, இது ஒரு பிரேக்கு, ரெண்டுமே டபுள் கன்ஃபர்மேஷன் வச்சுங்களேன். ஸோ அதனால மார்க்கெட் பை போகலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் இந்த டிமாண்டில் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறேன். ஸோ கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது நமக்கு மோஸ்ட்லி ஃபெயில் பண்ணிடுவான். கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது அப்படி ஃபெயில் பண்ணிவிட்டு இந்த டிமாண்டுக்கு வந்தானா இங்கேருந்து பை பண்ணலாம். இங்கேருந்து நல்லா ஒரு ரொம்ப ஃபோர்ஸாக மார்க்கெட் வந்து மேலே போகும் இந்த இடத்துல இருந்து. ஸோ இப்போ இருக்கிற சினாரியோவுக்கு இந்த 2 டிமாண்ட் ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா நல்லா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக கொடுத்துருக்கான். அதனால தான் இந்த 2 டிமாண்டில் வந்து பை வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து அடுத்த மூமெண்ட். ஜிபிபி ஜேபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டுக்கு வருவான்னு சொல்லியிருந்தேன், இன்னுமே வரல. வந்தால் தான் என்ட்ரி, அது வரைக்கும் எந்த ஒரு என்ட்ரியும் அப்ளை பண்ண வேணாம். கவுண்டரில் நம்ம பார்க்கலாம். கவுண்டரில் பண்ணாதீங்க, சும்மா ஒரு நாலேஜாக வந்து பார்க்குறோம் கவுண்டரில். ஓகே, ஸோ இது வந்து பிஓஎஸ்.
இதுவும் ஒரு பிஓஎஸ். அப்போது லோ வந்து எடுத்திருக்கான். அடுத்த லோ ஏதாவது எடுத்திருக்கானான்னு பார்க்கலாம். எடுக்கலை. ஸோ இதுதான் லோ. இங்கே வந்து எடுத்திருக்கான். சப்ளை எந்தெந்த சப்ளை எடுக்கலாம் ப்ரோ சொல்லுங்கள் நீங்களே. இது வந்து ஒரு சோச்சு, இது பிஓஎஸ். எந்தெந்த சப்ளை எடுக்கலாம் ப்ரோ? ப்ரோ ப்ரோ அந்த சென்டரா இருக்குல்ல, கொஞ்சம் லெஃப்ட். இதுவா சென்ட்ராவா? இதுவா இல்ல கொஞ்சம் லெஃப்ட். லெஃப்டா? அது 3 o'clock. அதுக்கு மேல. இதுவா? இது ஆல்ரெடி மெட்டிகேஷனில் இருக்கு. இந்த ஸ்விங்கில் எல்லாமே மெட்டிகேஷனில் இருக்கு. இப்போ நான் மெட்டிகேஷன் ஆகல. அந்த கேட்டேன். இது மெட்டிகேட்டில் இருக்கு ப்ரோ. இது வந்து மெட்டிகேஷனில் தான் இருக்கு. அப்போது இந்த ஹை வரைக்குமே நமக்கு ஒரே ஸ்விங்கு தான். ஓகேங்களா? கவுண்டர் ஞாபகம் இருக்கா அந்த கிளாஸில் பார்த்தோமே? இருக்கு. அப்போ இந்த ஹை வரைக்குமே ஒரே ஸ்விங்கு தான். இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்த ஒரு சப்ளை எடுத்துக்கலாம், அது பெட்டர். இது பட் கவுண்டர்ன்றது ரிஸ்கியான ஒரு இதுதான். ஓகேங்களா? இது பிஓஎஸ், மேனுவல் இன்டிஸ்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து செல் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபெயில் பண்ணுறான். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ஃபெயில் பண்ணால் மார்க்கெட் என்ன பண்ணலாம் ப்ரோ? இந்த சப்ளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா பை ட்ரேட். அப்போ கவுண்டரில் வந்து 15 minutes பை போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஹையை போய் எடுப்பான். ஓகேங்களா? இந்த ஹை வந்து எடுப்பான். அப்போது இதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சராக மார்க் பண்ணுறோம். எதுக்கு இது வந்து நான் சோச்சா இப்போ மார்க் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை பிரேக் ஆகிடுச்சுன்னா மேலே சப்ளைவே இல்லை. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் மேலே தான் போக சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த சோச்சில் நம்ம கன்ஃபார்ம் ஆயிரும் பை தான் சொல்லிட்டு. அப்போ இங்கே போயிட்டு இந்த சோச்சு கீழே நமக்கு இந்த டிமாண்ட், இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் பை வந்து பண்ணலாம். அடுத்தது வேறு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட், இன்டர்ன் டிமாண்ட், இங்கே பை வந்து பண்ணலாம். ரைட்டா? பட் இது கவுண்டர் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் பை ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த டிமாண்ட் மிட்டிகேட் ஆயிருக்கு. ஆமாம், இங்கே மிட்டிகேட் பண்ணிட்டு போயிருக்கான். இப்போது இந்த இடத்துல இந்த பிஓஎஸ்க்கு நமக்கு சப்ளை அப்படின்றது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போது இந்த சப்ளையில் ஃப்ளிப்பு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கான். பட் ஃப்ளிப்பும் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃப்ளிப்பு ரியாக்ஷன் பண்ணி ஃபெயிலியர் வந்து பண்ணியிருக்கான். ஸோ ஃப்ளிப்பு ஃபெயிலியர் அப்படின்னா ஃப்ளிப்பும் ஃபெயிலியர், அவ்வளோதான், விட்டுருங்க. ஸோ இந்த டிமாண்ட் இருக்குது, இங்கே வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு மேலே போயிட்டுருக்கான். ஸோ போயிடுவான் மேலே. ஸோ கவுண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து கொலாப்ஸாக இருக்கும். எல்லாமே கச்சமுச்சான்னு இருக்கும். ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் அதிகமாக ஃபாலோ பண்ணாது, ஏன்னா மேனிபுலேட் பண்ணோம் அவங்களுக்கு. ஸோ அதனால தான் கவுண்டர் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். இப்போது நம்ம ப்ரோவில் போயிட்டு டிமாண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அங்கே டிசிப்ளினாக நமக்கு சோச்சஸ் கொடுத்து எஸ்எம்சி வந்து டிசிப்ளினாக ஒர்க் ஆகும். அந்த இடத்துல இருந்து சூப்பராக நம்ம பை அண்ட் செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. இப்போ ஜிபிபி ஜேபிஓவில் நமக்கு 4 ஹவரில் இங்கே பை இருக்குது. அது வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த 4 ஹவர் போட்டுட்டு இன்னும் நான் ட்ரேட் கொடுக்காமலே இருக்கேன். காரணம் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது யூரோ ஜேபிஓவையும் இந்த டிமாண்ட், டெய்லி டிமாண்ட், இந்த டிமாண்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற ஸ்விங்கு வந்து எந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட்டும் இல்லை, ஸ்லிப்பாக தானே சான்ஸ் இருக்குது. அப்போ இது ஸ்லிப் ஆச்சுன்னா இந்த டிமாண்டுக்கு சூப்பரான ஒரு என்ட்ரியாக இது மாறிடும், இந்த இன்டியூஸ்மெண்ட்டாக மாறிடும் இது.